அடையாளங்களோட பெயர்களை பற்றி அப்படித்தானே? அடையாளங்கள் என்ற பெயர் ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன், தஹ்மத், கஸ்ரத்துன், கஸ்ரத்தைன், கஸ்ருமத், இந்த அடையாளங்களை பற்றி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று தந்திருந்தோம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா? எப்படி கஷ்டமாகிறா லேஸ் ஆகிறா? இஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? ஈஸி உஸ்தாத். மாஷா அல்லாஹ், குட், நல்லா. சரி, நாங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுவோம். இந்த சார்ட்டை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணுவோம். ஓகே, பிஸ்மில்லா. அந்த சார்ட்டை ப்ளே பண்றேன். ஒவ்வொன்றா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே. ஆ फतहा मद, कसरत 3, दम्मा 3, सद, सुकून, फतहा मद, दम्मा मद, दम्मा, சவுண்ட். कसरत दम्मा, फतहा 3, दम्मा 3, कसरत 3, दम्मा 3, सद, कसरत 3, कसरत मद, दम्मा मद, सुकून, फतहा 3, कसरत 3, दम्मा, दम्मा 3. ராங் கூடுதே. ரிப்பீட் பண்ண ராங். தம்மா தம்மா தம்மா, கஸ்ரா 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 அண்ட் ரிப்பீட் பண்றது பிக் ராங். அந்த கன்ஃபியூஸ்ல சொல்றது ராங். அடுத்து உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லை. நீங்க ஆன்சர் பண்ற டைம் உங்களோட ஆன்சர் வெரி கிளியரா வரணும். உங்களோட ஆன்சர் லவுடா வரணும். அட் த சேம் டைம் வெரி கிளியரா வரணும். அப்பதான் உங்களுக்கான ரிசல்ட்ஸை நீங்க சரியா அச்சீவ் பண்ணீங்க. அவசரப்படக்கூடாது. மிச்சம் ஃபாஸ்டா ட்ரக் டக் டக் டக்குன்னு படப்படன்னு ரன்னிங் ஸ்பீட்ல ஓட தேவையில்லை. நாங்க நிதானமா மெதுவா சொல்லலாம். நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. فتح مد كسرتين ضمتين شد سكون فتح مد ضم مد فتحة كسر مد فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين. ரன் 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 ஸ்பீடா ஓடிக்கொண்டு நாங்க சொல்றது தவறு, ராங். நிதானமா, அவசரம் இல்லாம, அட் த சேம் டைம் அடுத்த லெட்டர்ஸ் வந்து சேர்ந்துறதுக்கு முன்னாடி சொல்லணும். அடுத்த அடையாளம் சிம்பிள்ஸ் உங்களுடைய டிஸ்பிளேல வந்து உரிய பிளேஸுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ரிப்பீட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி திக்கி முக்கி கொண்டு போகக்கூடாது. அது போல ஒன்ஸ் மோர் ரிப்பீட் அகைன் நான் கேட்கிறேன். கிளியர் சவுண்ட், சவுண்ட் கிளியர் ஆகிக்கணுமா? பிஸ்மில்லா. ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு. फतहा मद, फतहा 3, फतहा दम्मा 3, सद, सुकून, फतहा मद, दम्मा मद, फतहा तून, कसरत 3, फतहा 3, दम्मा तून, कसरत तून, दम्मा तून, सद, कसरत 3, कसर मद, दम्मा मद, सुकून, फतहा तून, कसरत 3, दम्मा 3. பட் கொஞ்சம் டிலே தான். பட் ஆன்சர்டா கரெக்ட். பட் டிலே பிக் ராங். வி கான் டிலே. நாங்க டிலே ஆக முடியாது. டிலே ஆகக்கூடாது. இன்ஷால்லா இந்த ஒர்க்கை இதை விடவும் பெர்ஃபெக்டா ஸ்பீட் ட்ராக்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா.
உங்களுக்கு பாடம் ஈஸியாகிக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாங்க பார்க்க போற அடுத்த முக்கியமான பார்ட் வந்து இப்ப நாங்க ஒரு சேலஞ்சான ஒரு பாட்டுக்கு வரோம். இது ஒரு சேலஞ்ச் பார்ட். என்ன சேலஞ்ச் பார்ட் அப்படி என்று கேட்டால், இப்ப எங்களுக்கு எழுத்துக்களாக பொதுவான பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். சரியா? பொதுவான பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். எழுத்துக்களாக சொற்களாக பிராக்டிஸ் பண்றேன். ஆனா அந்த எங்களுக்கு தெரிஞ்ச சைடை வச்சுக்கொண்டு நாங்க சூறா பை சூறாவாக குர்ஆனை பிராக்டிஸ் பண்ற போற நேரத்துல எங்களோட ஓதல் சரியான முறைக்கு வருது இல்லை. எங்களோட ஓதல்ல சரியான உச்சரிப்புட அந்த ஸ்டைல்ல அந்த மூவ்மெண்ட்ல எங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு கஷ்டமாகுது. அப்ப சம்திங் இந்த கெப்ல என்னமோ வைக்குதுன்னு தான் நான் அர்த்தம். கெப்ல ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். என்ன அது பிரச்சனை, அந்த டைமிங் இருக்கிற இஷ்யூஸ் என்ன, அந்த கெப்ல இருக்கிற விஷயம் என்ன என்றதை நான் கட்டாயம் பார்த்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குதா? விளங்காட்டி கொஞ்சம் நீங்க ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்க கேட்டுட்டு தான் உங்களுக்கு புரிஞ்சு முடியுமா? ஓகே. எனவே அந்த கெப்பை நாங்க ஃபில் பண்றதுக்கு தான் நாங்க வசனங்களாக உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம். வசனமாக பிராக்டிஸ் பண்ண போறது அந்த கெப்பை நாங்க உங்களுக்கு ஃபில் பண்றதுக்காக வேண்டி. அந்த கெப் ஃபில் பண்ற டைம் இன்ஷா அல்லாஹ் நீங்க சூறாக்களாக பிராக்டிஸ் பண்ற நேரம் உங்களுக்கு ராங்ஸ் வராது. அது நாங்க உங்களுக்கு உறுதியா சொல்றோம். உங்களோட இப்ப நீங்க படிக்கிற இந்த பார்ட் வேர்சஸாக பிராக்டிஸ் பண்ற இந்த பாட்டை நீங்க சரியான முறையில பிடிச்சு கொண்டீங்கன்றால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சூறாக்களாக பிராக்டிஸ் பண்ற டைம் எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிறது உண்மையான விஷயம். சரி, எனவே இப்ப நாங்க வசனங்களாக ஓத போறோம் என்றால் எங்களுக்கு இன்னும் சில முக்கியமான நுணுக்கமான விஷயங்கள் எங்களுக்கு தேவை. வசனங்களாக ஓத போறதால வெறுமனே நாங்க சொற்களாக எழுத்துக்களாக பிராக்டிஸ் பண்ணினா எங்களுக்கு இந்த இஷ்யூ வராது. பட் நாங்க வசனங்களாக ஓதுற நேரம் எங்களுக்கு இந்த இஷ்யூஸ் தேவைப்படும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் இதை ஷோர்ட்டா சொல்றேன், நீங்க இதை ரீட் பண்ண தேவையில்லை. நாங்க ஒரு வசனத்தை ஓதி முடிக்கிற நேரம் எண்ட் ஆஃப் அந்த வேர்சஸ் வசனம் ஒரு வித்தியாசமான மெத்தட்ல டிசைன்ல டிஃபரெண்டான ஒரு டிசைன்ல அந்த வசனம் முடியணும். ஸ்டாப் பண்ணுவோம். இருக்கிறது மாதிரி நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் லெட்டருக்கு ஃபத்ஹத்துன் வந்துச்சு என்றால் நாங்க ஃபத்ஹத்துனை வச்சு ஓத மாட்டோம். அந்த இடத்துல வேற ஒரு அடையாளத்தை கொடுத்து தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன அடையாளங்களை நாங்க கொடுத்து பிராக்டிஸ் பண்ற, இப்படி வசனத்துல லாஸ்ட எப்படி நாங்க நிப்பாட்டி கொள்ற, அது குழப்பங்கள் இல்லாம என்ன மெத்தேடுகள் அது கீக்குதுங்கிறது தான் எங்களுக்கு உள்ள முதலாவது பாட். நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான பாட் அந்த பாட் தான். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கினா? எஸ் உஸ்தாத். அதுல முதல் பகுதி நாங்க இன்றைக்கு உங்களோட பேசுவோம். வசனங்களோட இறுதியில நாங்க எப்படி ஓதணும், அல்லது வசனங்களை நிறுத்துற நேரம் ஸ்டாப் பண்ற நேரத்துல எப்படி நாங்க அந்த இடங்கள்ல நிறுத்தணும் என்கிறதான் இன்றைய பாடத்தினுடைய முக்கியமான அம்சம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 3 மெத்தட் கழிக்குது. இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் நீங்க நிப்பாட்டணும். 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் நீங்க ஓதி முடிச்சு நிப்பாட்டணும். அதுக்கு வெளியால உங்களுக்கு போக முடியாது. முதலாவது முறை என்ன சொல்லுது என்றால், நீங்க ஓதி கொண்டு வர வசனத்திட லாஸ்ட்ல வரக்கூடிய லெட்டருக்கு ஃபத்ஹ மத்து அல்லது கஸ்ரத்தைன் என்ற அடையாளங்கள்ட ஏதாவது கொண்டிருந்தால், வசனத்தை நீங்க ஓதி கொண்டு வாரீங்க, அதுல லாஸ்டா வார எழுத்துக்கு ஃபத்ஹ மத்து அல்லது ஃபத்ஹத்தைன் என்ற அந்த அடையாளங்கள் இருந்தால், அல்லது வசனத்திட இறுதியில அலிஃப்
வந்துச்சுண்டால், வசனத்துல இறுதியில அலிஃப் வந்துச்சு என்றால் நாங்க என்ன செய்யணும், அந்த இறுதி எழுத்தை நீங்க 2 லென்த்ஸ் 2 அளவுக்கு நீட்டி ஓதணும். அந்த வசனத்துல இறுதியை நீங்க 2 அளவுக்கு நீட்டி ஓதணும். அந்த 2 அளவு 2 என்ற அந்த 2 லென்த்ஸ் என்று நாங்க சொல்றது எதென்றால், எங்கட கை விரல் ஃபிங்கர் ஒன்றை நாங்க க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓபன் பண்ற டைம், கை விரல் ஒன்றை மூடி திறக்கிற அந்த டைமிங் அளவை தான் நாங்க 2 அளவு 2 அளவுன்னு நாங்க சொல்றோம். இன்னொரு மெத்தட்ல சொல்லுவோம் என்று சொன்னால் 1 செகண்ட், a செகண்ட், ஒரு செகண்ட் நாங்க அந்த எழுத்தை நீட்டுறதுங்கிறதான் அதுக்குரிய அளவாக சொல்லுவோம். 3 உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமான வசனங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இதுல ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் கொண்டு வரும். அந்த ஒர்க்கை நீங்க செய்யணும். அந்த நேரத்துல உங்களுக்கு அன்னவுனான வசனங்கள், அறிமுகம் இல்லாத வசனங்கள், உங்களுக்கு பழக்கம் இல்லாத புதிய வசனங்களை நீங்க தேடித்தான் இந்த விஷயங்களை குர்ஆன்ல நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இது மறக்காது. சரி, இதுல என்ன சொல்றோம் பாருங்க, அஃப்வாஜ. இதுல வந்து லாஸ்ட்ல ஃபத்ஹத்தைன் வந்திக்குது. எனவே இந்த ஜீமை நாங்க 2 செகண்ட், sorry 2 அளவு 2 அளவு 1 செகண்ட் இடணும். ஜ அஃப்வாஜ. இதுல பாருங்க லாஸ்டா அலிஃப் வந்திக்குது நம்பர் 2. சோ இந்த லஹங்கிறதும் நாங்க 2 அளவு 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். மேலஹ. நம்பர் 3ல பாருங்க லாஸ்ட் லெட்டருக்கு ஃபத்ஹ் மத் வந்திக்குது. சோ நாங்க நீட்டணும் ரூஜுஅ என்று நிறுவோம். விளங்கிச்சதா விஷயம்? கிளியரா? எஸ் உஸ்தாத். ஓகே, நாங்க 2வது பாட்டுக்கு போவோம். செகண்ட் பார்ட்ல வசனத்துல கடைசியில இந்த மாதிரி டிசைன்ல இருக்கிற தா வந்துச்சுன்னு சொன்னால் இந்த தாக்கு என்ன பெயர்? வாட் இஸ் த நேம் திஸ் தா? நிறைய டிசைன்ல தாக்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த தாக்கு என்ன பெயர்? தா மர்பூத்தா. வெரி குட், மாஷா அல்லாஹ். இந்த தாக்கு பெயர் தாவுல் மர்பூத்தா. தாவுல் மர்பூத்தா. அப்ப வசனத்துல லாஸ்ட்ல தாவுல் மர்பூத்தா வந்துச்சு என்று சொன்னால் அந்த தாவுல் மர்பூத்தாவை பெரிய ஹாவாக சேஞ்ச் பண்ணி அதுக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். ஓகே, அதுக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். இங்க உதாரணங்கள் நீங்க பாருங்க, 3 வகையான உதாரணங்கள் இருக்குது. முஃபதத்து என்று இருக்குது. சோ இந்த தாவை நாங்க எடுத்துட்டு தாவை ஹாவா சேஞ்ச் பண்ணி சுக்கூனை வச்சு ஓதுவோம். அதுக்கு முஃபதஹ் என்று வரும். முஃபதத்துன் என்றது முஃபதஹ் என்று வரும். முமத்ததத்துன் என்கிறது முமத்ததஹ் என்று வரும். இப்படி மாறும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் உஸ்தாத். தேர்ட் லாஸ்ட் பார்ட். இதுல சொல்ற விஷயம் என்னென்றால், ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் இல்லாத மற்ற எல்லா டைமிங்லையும் நாங்க செய்ய வேண்டிய ஒர்க் என்னென்றால் லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூனை வச்சு நாங்க ஓதணும். சுக்கூனை வைத்து நாங்க ஓதணும். உங்களுக்கு உதாரணம் போட்டு பாருங்க. அஹ்லதஹு அல்ல அஹ்லதஹ் என்று லாஸ்ட்டுக்கு சுக்கூன் வரும். அஸ்ஹாபில் ஃபீலி அல்ல அஸ்ஹாபில் ஃபீல் என்று வரும். ஹாதல் பைத்தி அல்ல ஹாதல் பைத் என்று வரும். இந்த மாதிரியான உதாரணங்களை நாங்க உங்களுக்கு தந்திக்கிறோம். நீங்க என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத புதிய வசனங்கள்ல ஒவ்வொரு கான்செப்ட்லையும் ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் ஒவ்வொன்றுலையும் ஒரு குறைஞ்சது 15 எக்ஸாம்பிள்ஸ் டு 10 எக்ஸாம்பிள், 15ல இருந்து 10 வரைக்குமான எக்ஸாம்பிள்ஸை நீங்க தேடணும். தேடி இதில் வேற ஏதாவது புதிய மெத்தட்ஸ் இருக்குதா, வேற மாதிரி நிப்பாட்ட இயலுமா, இந்த 3ம் இல்லாத வேறு மெத்தட்ஸ்ல நிப்பாட்ட இயலுமாங்கிறத நீங்க செக் பண்ணி ஒருவான ரிசர்ச் பண்ணி செக் பண்ணி இல்லைன்னு சொன்னால் உங்களோட கான்ஃபிடென்டோட நீங்க அடுத்த கிளாஸுக்கு வரணும். இதோட அடுத்த ஸ்டெப்புக்கு நாம மூவ் ஆகும். இதுதான் நீங்களுள்ள விஷயம். நீங்க தேடணும் உதாரணங்களை. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போய்த்து தேடணும், செகண்ட் மெத்தட் தேடணும், தேர்ட் மெத்தட் தேடணும். இப்படி தேடி பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷால்லா இந்த ஹோம் ஒர்க்கை செஞ்சு பண்ணுவாங்க. இதான் ஹோம் ஒர்க்கோட ஒர்க். எங்களுக்கு அனுப்புற எந்த விதமான இதுக்கும் அனுப்ப தேவையில்லை. இன்ஷால்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி
இதை தேடிட்டு வந்தாலே போதும். இன்ஷால்லா.